ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நாளைய நாள் பார்த்தீங்கன்னா மகா சித்ரா பௌர்ணமி நாளானது வருதுங்க. அதாவது நாளைய நாள் நடக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த சிறப்புமிக்க மகா சித்ரா பௌர்ணமி நாளானது வருதுங்க. அப்படிப்பட்ட இந்த சிறப்புமிக்க நன்னாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பணம் கட்டுக்கட்டாக சேரணும்னு நினச்சிங்கன்னா நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த மகா சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த ஒரு விஷயத்த கட்டாயம் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பணம் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செல்வம் செழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த மகா சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்து பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது வரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தினமானது முழு பிரகாசத்துடன் ஒளி வீசும் சந்திர பகவானை தரிசிப்பதன் மூலமாக சந்திர பகவானோட முழு அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒளி தரக்கூடிய சூரியனையும் இந்த நன்னால வழிபட்டு அருள் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பௌர்ணமி என்றாலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஞாபகத்திற்கு வரக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா நிலவோட ஒளி அப்படின்னு சொல்லலாங்க. நில ஒளியின் பிரகாசம் தான் பௌர்ணமி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பூஜையும் மிகவும் விசேஷமானது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய பூஜைகள் பார்த்தீங்கன்னா செல்வம் சம்பந்தமான பூஜைகளாக இருக்கட்டுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தமான பூஜைகளாக இருக்கட்டுங்க. இந்த மாதிரி பௌர்ணமி நன்னாளில் செய்வது அதிக பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. ஸோ இந்த நன்னாளில் பார்த்தீங்கன்னா செய்யும் சித்திரகுப்தர் வழிபாடு சந்திரன் வழிபாடு உங்களுடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா செழிப்பையும் ஆசையையும் தரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பௌர்ணமி தினங்களுக்கு என்று ஒரு தனி சிறப்பு தனி பரிகாரங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கிடும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளோட சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தினத்துக்கு பார்த்தீங்கன்னா தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளுடன் முழு பொலிவுடன் தோன்றுகிறான் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொலிவுடன் தோன்றுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்த பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படும் இந்த திருநாள் பார்த்தீங்கன்னா சுத்தமான அன்னத்தினை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவாங்க. இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா வரும் அன்ன அபிஷேகம் வைபவத்தில் கலந்து கொண்டால் பசித்த வேலைக்கு உணவு தேடி வரும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சிவபெருமான் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட அன்னபூர்ணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த பௌர்ணமி நாளில் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்களும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் அன்னா அபிஷேகம் செய்யலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க என்ன விஷயத்த செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் செல்வம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணுங்க. அதாவது செல்வம் செய்கிற மகாலட்சுமி வழிபாடு மிகவும் அவசியமானது அப்படின்னு சொல்லப்படுது. மகாலட்சுமியின் அருட்பார்வை பார்த்தீங்கன்னா ஒருவர் மீது விழுந்தால் அவருக்கு செல்வ வளத்திற்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. அதனால நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யறதுனால
சுக்கிர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட அருள் உங்களுக்கு முழுமையாகவே கிடைச்சிடுங்க. மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை பெறணும்னு நினச்சிங்கன்னா நாளை நாள் இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க. அதாவது பௌர்ணமி தினத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடு முழுவதையும் சுத்தம் செய்து பூஜை அறையும் சுத்தம் செய்து வாசனை மிக்க மலர்களால் பூஜை அறையை அலங்காரம் செய்யணுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா வாசனை மிக்க இடங்களில் மகாலட்சுமி குடியிருப்பாள் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த பரிகாரத்தை நாளை நாள் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நாளை நாள் பௌர்ணமி தினத்தில் எந்த பரிகாரத்தை எந்த முறையில் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பரிகாரத்தை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாத்திரம் அல்லது செம்பு பாத்திரம் ஏதாவது ஒன்று தேவைப்படும். அதனால் இந்த 2 பாத்திரத்தில் ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் 7 1 ரூபாய் நாணயத்தை வைக்கணுங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்களை வெள்ளை சர்க்கரையினால் மூடி விட வேண்டும். அதன் பிறகு சர்க்கரையின் மேல் 7 கிராமினை வைக்கணுங்க. இதனுடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் தினமும் பயன்படுத்தக்கூடிய 7 கற்பூரங்களையும் வைக்கணுங்க. ஸோ இதனை எடுத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் பௌர்ணமி தினத்தன்று வைக்கணுங்க. அதாவது நாளை நாள் நடக்கக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யணுங்க. ஸோ இந்த பரிகாரத்தை செய்யும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னவெல்லாம் வேண்டிக் கொண்டு செய்கிறீர்களோ அவை எல்லாமே ஒவ்வொன்றாக கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் எல்லாமே நீங்கி பண வசியம் சேர ஆரம்பிக்குங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளை நாள் நடக்கக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு செய்யணுங்க. இதில் இருக்கக்கூடிய 7 1 ரூபாய் நாணயங்களை பார்த்தீங்கன்னா ஏதாவது சுப செலவுக்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாங்க. கிராமினை எடுத்து உங்கள் பர்சில் வைத்து கொண்டால் வீண் விரயம் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும். ஸோ இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் மாலை 6 மணி முதல் 10 மணிக்குள் செய்து முடிக்கணுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை தவிர்த்து மனதார சந்திர பகவானை வேண்டிக் கொண்டு முக்கியமாக நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று பார்த்தீங்கன்னா இயலாதவர்களுக்கு தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதத்தை அன்னதானமாக வணங்கினால் வீட்டில் இதுவரை இருந்த தரித்திரம் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷம் தரித்திரம் எல்லாமே நீங்கி உங்கள் வாழ்க்கையை நிலை மாறும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் எந்த மாதிரி விஷயத்த செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் நீங்கி பணம் கட்டுக்கட்டாக சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும்னா நாளை நாள் இந்த பௌர்ணமி தினத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் கட்டாயம் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் நீங்கி பணம் மென்மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.